அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இப்போ அடுத்து வந்து நம்ம லேபிள் செக்ஷனுக்கு போகங்களா? அடுத்து வந்து QC போகும். QC செக் பண்ணி நமக்கு எந்த டஸ்ட் இல்லை, நமக்கு எந்த இது இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து பேக்கிங் லேபிளிங் போகும். லேபிளிங் போயிட்டு டேட்டு போகும். டேட்டுக்கு அடுத்து லாஸ்ட் தான் பேக்கிங் போகும். லாஸ்ட் வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்லாவரம் தான் வந்திருக்கோம். பல்லாவரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதோசி சோடா அப்படின்ற வந்து பிராண்டு நேமில் எஸ்கே என்டர்பிரைஸ் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோலி சோடா மேனுஃபேக்சரிங் பண்ணி டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா, நீங்கள் தமிழ்நாடு இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஸ்டேட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலி சோடா பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணலாம். ஸோ அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட ஓனர். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த கம்பெனி பற்றி, இந்த ப்ராடக்ட்டை பற்றி எல்லா டீட்டெயிலுமே வந்து இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் சார். ஓகே, நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம கம்பெனியை பற்றி சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி எங்கே இருக்குன்னு மக்களுக்கு சொல்லிடுங்களா? சார் வணக்கம் மக்களே, வணக்கம். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையில் பல்லாவரம் பக்கத்தில் நம்ம கம்பெனி இருக்குது. நம்ம கம்பெனி நேம் வந்து எஸ்எஸ்கே ஏஜென்சிஸ், நம்ம எஸ்எஸ்கே என்டர்பிரைசஸ். நம்ம ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா சுதேசி சோடா. ஓகேண்ணா, இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா எத்தனை பாக்ஸ் எடுக்கணும், இல்லை எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கணும், அந்த மாதிரி எதனா இருக்கா? நம்ம வந்து ஹோல்சேல் டீலர் அப்படின்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு 6000 அந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா அதிலிருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து அப்படியே நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கலாம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் இருந்தால் போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பீக்கில் தான் இருக்கும். சரி, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கல, இது எக்ஸ்பைரி டேட்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி? சார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரினா வந்து நம்மளுக்கு 3 மாதம் எக்ஸ்பைரி, 90 டேஸ் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஃபுல்ஃபில்லாக இருக்கும். 3 மாதம் வரைக்கும் நமக்கு ஸ்டாக் நிற்காது. ஓகே, வந்தால் ஒரு வாரத்தில் காலி ஆயிரும். அப்படி. ஓகே, நம்மளும் ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் தான் நமக்கு எப்பவுமே ஸ்டாக்குங்கிறது கண்டிப்பாக இருக்காது. நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஓகே, ஆர்டர் எடுத்துட்டு தான் நம்ம ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஆனால் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி, நிறைய பிராண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம பிராண்டுக்கும் மற்ற பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம், நம்மதில் என்ன ஸ்பெஷல்னா? சார் மற்ற பிராண்டுக்கு நம்ம பிராண்டுக்குன்னு சொல்கிறத விட நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஓகே, அதுக்கு என்னன்னா மற்றவங்களை விட்டுருங்க. நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம்னா நம்ம சர்க்கரையில் பாகு காய்ச்சி அந்த பாகு எடுத்து தான் நம்ம சோடா பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, அதனால வந்து நம்ம செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், டேஸ்ட்டும் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, எந்த பொருளையும் சூடுபடுத்தினா கண்டிப்பாக டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். செல்ஃப் லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம எந்த ஒரு நிறமூட்டிகள், சுவையூட்டிகள் நம்ம சேர்க்கறது இல்லை. ஓகே, அதனால நம்மளோட எப்பவுமே தனித்துவமாக நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே சல்ஃபர்லெஸ் சுகர் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சல்ஃபர் கலந்த சுகர் நம்ம வாங்குறது இல்லை. ரேட் அதிகமாக போனாலும் மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை, தரமான பொருளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் சல்ஃபர்லெஸ் சுகர் தாங்க பர்ச்சேஸ் பண்ணுறோம், பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கெடுதலும் கிடையாது. கண்டிப்பாக கிடையாதுங்க. இது சோடாவை பொறுத்தவரை கெடுதலே கிடையாதுங்க. இது ஒரு வயிற்று வலிக்கு ஒரு நல்ல ஒரு ரெமிடிங்க இது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுக்கெல்லாம் நான்வெஜ் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நம்ம இது பறந்துட்டு இருக்கு. அப்படி. ஓகே, நான்வெஜ் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு சோடா சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் சூப்பராக ஆகும். ஓகே, அந்த மாதிரி இது நம்ம வயிற்று வலிக்கு. அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு சோர்வா இருந்துச்சு அப்படின்னா உடனே 2 மினிட்ல ரெஃப்ரெஷ் ஆயிடலாம். ஆனால் இப்போ நம்ம முன்னாடி வந்து நிறைய வச்சிருக்கீங்க. இது என்னென்ன ஃப்ளேவர், எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்ன ஃப்ளேவர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? எல்லா மக்களுக்கும் தெரியும். ஓகே, இருந்தாலும் நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். சரிண்ணா. இது வந்துட்டு அண்ணன் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர், ரியல் ஆரஞ்சு டேஸ்ட். ஆரஞ்சில் பல்ப்பும் நம்ம கொடுக்கலாம், லெமன்லேயும் பல்ப் கொடுக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணிட்டு இருக்கிறோம். பல்ப் வேணா பல்ப் வேணுங்கிறதுக்கு ஆரஞ்சு பல்ப்பு ப்ளஸ் வந்துட்டு லெமன் பல்ப் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஆப்பிள், அதுக்கடுத்து ரெட் கொய்யா, பாரம்பரிய கொய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா போவண்டோ டைப் கோலா, இது பன்னீர், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி ஃப்ளேவரு, இது பைனாப்பிள், இது ஸ்ட்ராபெரி, லெமன். அதே சேம் தான் கொடுக்கறது எல்லாமே. டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறது எல்லாமே காட்டன் பாக்ஸஸ். காட்டன் பாக்ஸ்ல வந்து எவ்வளவு இருக்கும், அது எத்தனை பீஸ்? ஒரு காட்டன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 30 பீஸ் இருக்குங்க. ஓகே, ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும்
5 பீஸ் வந்துடும். ஓகே 6 ஃப்ளேவர் நம்ம கொடுக்குறோம். ஒரு பாக்ஸுக்கு 6 ஃப்ளேவர். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமரோட விருப்பத்துக்கு இருக்க ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நாங்கள் தனித்தனி ஃப்ளேவராகவும் அனுப்புறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். கஸ்டமரோட இதுதானே நமக்கு முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது எதனால் அது சொல்ல முடியுமா? எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கேள்வி. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி பாட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு செட் ஆகாது. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்றி நம்ம ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு அவங்க அதை செல் பண்ணிவிட்டு நம்ம எம்டி பாட்டில் திருப்பி நமக்கு அனுப்பிச்சு அதை நம்ம திருப்பியும் ரீசைக்கிள் அதாவது வந்து நம்ம கழுவி ஃபில் பண்ணி ரெனிஸ் பண்ணுறது நமக்கு வேலை. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அலோவ் பண்ணுறது இல்லை. அதே சேம் கண்டென்ட்டில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன நாம்ஸ் இருக்கோ அந்த நாம்ஸ் படி தான் நம்ம பெட் பாட்டில் ப்ரொடக்ஷன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே அந்த பெட் பாட்டில் வந்துட்டு ஈஸி டு கேரி. ஓகே யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஈஸி டு கேரி. அதே மாதிரி ஈஸி டு த்ரோ. சிங்கிள் யூஸ் தான். அதனால நமக்கு எந்த ரிட்டர்னும் வர்றதில்லை. எந்த ப்ராப்ளம் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டும் வந்து டேமேஜ் ஆகாது. அதனால பயப்பட வேண்டியது கிடையாது. டேமேஜும் ஆகாது நமக்கு. அதனால எந்த பயப்பட வேண்டியதும் இல்லை. ஓகேண்ணா. இப்போ நம்ம யூனிட் இருக்குன்னு சொன்னீங்க. யூனிட்ல வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும்? சார் நம்ம யூனிட்டில் எல்லா ப்ராசஸும் இது சோடா சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நம்ம பேக்கிங் போகிறோம். பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. சரி இப்போ அடுத்து வந்து நம்ம யூனிட் வந்து என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்துடலாம். ஓகே. அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இப்போ அடுத்து வந்து நம்ம லேபிள் செக்ஷனுக்கு போகங்களா? அடுத்து வந்து QC போகும். செக் பண்ணி நமக்கு எந்த டஸ்ட் இல்லை நமக்கு எந்த இது இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து பேக்கிங் லேபிளிங் போகும். லேபிளிங் போயிட்டு டேட்டு போகும். டேட்டுக்கு அடுத்து லாஸ்ட் தான் பேக்கிங் போகும். இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபுல்லாகவே A to Z இங்கேயே எல்லாமே ரெடி ஆயிடுது. ஆமாம் கம்பல்சரி மேனுஃபேக்சரர் நம்ம ஸ்பெஷலாக வந்துட்டு சோடா கோலி சோடா மட்டும்தான் சார் ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கோம். பெட் பாட்டில் கிளாஸ் பாட்டில் 2 வெரைட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸ் பாட்டில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் அனுப்புறதில்லை. பெட் பாட்டில் தான் சார் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து 12 ஃப்ளேவருக்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த சீசனுக்கு 9 ஃப்ளேவர் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 3 ஃப்ளேவர் R&Dயில் இருக்குது. R&Dயில் இருக்குது. சின்ன லெவல்லேருந்து ஒரு கிராமத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்களும் பிஸ்னஸ் பண்ணி நாளைக்கு முன்னுக்கு வரணும். பெரிய லெவலில் பண்ணுறவங்களும் நாளைக்கு எல்லாரும் ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 பாக்ஸ்லேருந்து நம்ம எத்தனை பாக்ஸ் வேணாலும் கொடுக்குறோம். ஓகே. இப்போ நம்ம ஒரு திருச்சியில் இருக்கிறோம், கன்னியாகுமரியில் இருக்கிறோம், ஒரு ஏஜென்சி மாரி கொடுப்பீங்களா? சார் ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம எங்கே வேணாலும் அனுப்பலாங்க சார். ஏஜென்சி டீலர் ஏஜென்சி எடுத்துக்கிறது அவங்களோட சப்போர்ட்டை பொறுத்து இருக்குது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் எப்படியோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணித்தரோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் சர்க்கரையில் பாகு காய்ச்சி நம்ம தயாரிக்கிறோம். நீங்கள் ஒரு பொருளை சூடுபடுத்தி பாகு காய்ச்சும் போது வந்து செல்ஃப் லைஃப் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். உடம்புக்கு நல்லது. ஆமாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிக்யூர்மெண்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர்லெஸ் சுகர் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சல்ஃபர்லெஸ் சுகர் எப்போவுமே சல்ஃபர்லெஸ் சுகர் தான் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்துட்டு இது எதுவுமே ஃப்ளேவர் ஃபுட் கலர் நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஃபுட் கலர் என்னவோ அந்த கலர் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் எக்ஸ்பைரி டேட்லாம் இது மாதிரிலாம் எத்தனை நாள்? சார் எக்ஸ்பிரி டேட் வந்து 3 மந்த்ஸ் இருக்குது. 3 மந்த்ஸ் இருக்குது.